நம்மள பல பேர் யானையோட பற்களை பார்த்திருக்க மாட்டோம். மாறா யானையோட தந்தங்களை தான் அதோட பற்கள் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, யானைக்கும் மனுஷங்களை போலவே உணவை அரைச்சி சாப்பிடுறதுக்கு பற்கள் இருக்கதான் செய்யுது. யானையோட தந்தங்கள் அதோட வெட்டு பற்கள் மட்டும்தான். மற்றபடி யானையோட வாய்க்கு உள்ள இந்த மாதிரி செப்பரேட்டான பல்வரிசைகள் இருக்கு. யானையோட ஒரு பல் மட்டும் 2 கிலோ எடை உள்ளதா இருக்கு. யானை குட்டிகள் பிறந்து கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் யானை குட்டிகளுக்கு பல்லை முளைக்காது. என்னதான் யானைக்கு பற்கள் இருந்தாலும் நமக்கு முளைக்கிற மாதிரி தாடைக்கு அடியில இருந்து யானைக்கு பற்கள் முளைக்கிறது கிடையாது. யானையோட பற்கள் அதோட தாடைக்கு உட்பக்கத்துல இருந்து சைடு வாக்குல நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே போல யானைக்கு ஒரு புது பல் முளைக்கும் போதும் பழைய பல் வெளிப்பக்கமா வெளியே வந்து விழுந்துரும். யானையும் மனுஷங்களை போலவே 70-75 வருடங்கள் வாழுது. ஒரு யானைக்கு அதோட வாழ்நாள்ல அதிகபட்சமா 6 புது பற்கள் வரைக்கும் வளர்ந்து பழைய பல் விழுந்துட்டே இருக்குமா. நம்ம நினைக்கிற மாதிரி யானை எந்த ஒரு பொருளையும் அப்படியே முழுங்காது. உணவுகளை தன்னோட வாய்க்குள்ள இழுத்து பற்களை வச்சு அரைச்சி சவச்சுதான் சாப்பிடுது. எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு யானைக்கு ஒரு பூசணிக்காய் கொடுத்தாலும் அதை தன்னோட காலை வச்சு உடைச்சி தன்னோட தும்பிக்கையால எடுத்து தன்னோட பற்களால சவச்சுதான் சாப்பிடுது. யானையோட தும்பிக்கையை வச்சு ஒரு சின்ன இலைய கூட எடுக்க முடியும்.